தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு மாலைக்கண் என்று முதலமைச்சர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அரசியல் சட்டத்தையே மதிக்காத போக்குடன் நடந்து கொள்ளும் பாஜகவின் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களும் பாஜகவால் உயர்ந்த பொறுப்பு பெற்றவர்களும் தொடர்ந்து வதந்தி பரப்பும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லும் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆளுநராக உள்ள நியமன பதவியில் உள்ள ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகத்தால் சென்னை மேற்கு மாம்பலம் அருள்மிகு கோதண்டராமர் கோவிலுக்கு வழிபாடு செய்ய சென்ற போது பூசாரிகள் மற்றும் கோவில் ஊழியர்களிடம் கண்ணுக்கு புலம்படாத பயம் தெரிந்ததாகவும் அதே போல அயோத்தி ராமர் கோவிலில் பாலராமர் சிலை நிறுவப்படும் நாளில் கோதண்டராமர் கோவில் வளாகம் கடுமையாக அடக்குமுறை உணர்வை வெளிப்படுத்துவதாகவும் தன் மனதில் வன்மத்தை கக்கியிருக்கிறார். மேலும் காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பார்களே, அந்த நிலையில்தான் இருக்கிறார் என்றும் ஆளுநர் அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் விமர்சித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை கொஞ்சமும் அறியாமல் தமிழ்நாட்டில் ஆளுநர் பொறுப்பில் உள்ள ஆர்.என். ரவி அவர்கள் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் அர்ச்சகர்களே எந்த ஒரு பயத்திற்கோ அடக்குமுறை உணர்வுக்கோ இடமில்லை என்று தெரிவித்த நிலையில் ஆளுநர் அலறுவதற்கான காரணம் என்னவென்று தீர்க்க முடியும் என்றும் முதலமைச்சர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எந்த கோவிலிலும் பக்தர்கள் வழிபாடு நடத்தலாம். தைப்பூச நாளில் முருகன் கோவில் திருக்கோயில்களுக்கும் சித்திரை திருவிழாவில் அழகர் ஆற்றில் இறங்கும் போதும் திருவாரூர் ஆழி தேரோட்டத்தின் போதும் கும்பகோணம் மகாமகம் திருவிழாவின் போதும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் 63 திருவிழா விதியின் போதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உண்மையான பக்தியுடன் பங்கேற்பதும் அவர்களுக்கு பிற மதத்தினரும் ஒத்துழைப்பு அளிப்பதையும் சமூக நீதி கொள்கையாக அடிப்படையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மட்டுமே காண முடியும். பாஜக தன் தோளில் சுமக்கும் அயோத்தி ராமர் கோயில் அரசியலை அமைதியான கோதண்டராமர் திருக்கோயில் போய் ஆளுநர் தேடியிருக்கிறார் என்றும் அவரிடம் இருப்பது பக்தியா இல்லை பகல் வேடமா என்றும் முதலமைச்சர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் உண்மையான பக்தர்களும் பக்தியை தங்கள் தனிப்பட்ட உரிமைக்காக அகல் மகிழ்வாக ஆன்மா தேட கொண்டிருப்பார்கள் என்றும் அவர்கள் பெருமானையும் வழிபடுவார்கள், பெரியாரின் தத்துவங்களையும் போற்றுவார்கள், பிற மதத்தினரையும் மதித்து நடப்பார்கள். இந்த அமைதியும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்கும் நோக்கில் பாஜகவினர் பல நிலைகளிலும் பொறுப்பு வகிப்பவர்களே செயல்படுகிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்களின் தலையில் குட்டு வைப்பது போல உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவிப்பதையும் தான் வரவேற்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது பக்கத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.